Next topic, we are going to see supply of inventories, that is stamp and IPO to point of sale counter. ஸோ உங்களோட சிஎஸ்ஐ சாஃப்ட்வேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் சாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர், அடுத்தது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாம்ப் சேல்ஸ் வந்து நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டர் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து அந்த ஸ்டாம்ப் ஆர் ஐபிஓவை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆஃப்லைன் சாஃப்ட்வேருக்கு ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸோ ரிசீவ் பண்ணுறது கேஷ் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணீங்க? ரிசீவ் கேஷ் ஃப்ரம் F&A அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ரிசீவ் பண்ணிங்களா? அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே, ரிசீவ் ஐபிஓ ஸ்டாம்ப் அண்ட் போஸ்டல் ஸ்டேஷ்னரிஸ் ஃப்ரம் F&A. ஸோ நீங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் கேஷ் ஃப்ரம் F&Aன்னு பண்ணீங்க. இப்போது நீங்கள் ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஆஃப்லைனுக்கு ஒரு ஸ்டாம்ப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க. எகெயின் இங்கே நீங்கள் ரிசீவ் பண்ணுறக்கூடிய ஸ்டாம்ப் வந்து உங்கள் பேக் ஆஃபீஸ் சூப்பர்வைசர் அல்லது ட்ரெஷரர் கையில் தான் அந்த ஸ்டாக்காக இருக்க போகுது. கவுண்டருக்கு அப்புறம் தான் சப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு அந்த ஸ்டாக்கை எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிசீவ் ஐபிஓ பார் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஐபிஓ அப்படின்னா ஐபிஓ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஐபிஓ டேப் போய்க்கலாம். ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாம்ப் டேப். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது உங்களோட போஸ்ட் கார்டு, என்வலப், ஏரோகிராம், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டேஷ்னரியில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணி காட்டுறேன். ஐ எம் கிளிக்கிங் ஆன் ஸ்டாம்ப். என்ன ஸ்டாம்ப் வேணும்? இது வந்து டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்ட்டுருக்கு. டெஃபினட்டிவ், ஐ எம் செலக்டிங் டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப். டினாமினேஷன் என்ன டினாமினேஷன்? 25 பைசா டினாமினேஷன். இதில் மகாத்மா காந்தி ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணுறேன், அல்லது ஜவஹர்லால் நேரு எதை வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஐ எம் செலக்டிங் ஜவஹர்லால் நேரு. குவான்டிட்டி, ஜவஹர்லால் நேரு எத்தனை ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு ரிசீவ் 100 rupees, 100 quantity. So 25 paisa denomination of 100 quantities I am going to receive. Click add. Add ன்னு கொடுத்தனா பாருங்க, quantity 100 quantity வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டாம்ப் ஆட் ஆயிருக்கு. இன்னும் வேறு ஏதாவது ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரிசீவ் பண்ணிக்கலாம். பப்ளிக், அதில் ஒரு 4 rupee டினாமினேஷன் எடுப்போம். அதில் ஹோமி ஜஹாங்கீர் பாபா 4 rupees ஸ்டாம்ப் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறேன். அதுலேயும் ஒரு 100 rupees ரிசீவ், 100 நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ரிசீவ் பண்ணுறேன். ஆட். ஸோ 425 rupees வேல்யூக்கு ஸ்டாம்பை ரிசீவ் பண்ணுறேன் ஃப்ரம் யுவர் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் சாப். இது சேல் கிடையாது, கவுண்டர் சப்ளையும் கிடையாது. இது நீங்கள் உங்கள் ஆன்லைன் சாஃப்ட்வேர்லேருந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேருக்கு ஒரு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. கிளிக் சப்மிட். ஒன்ஸ் யூ கிளிக் சப்மிட், சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்ட் ஸ்டாம்ப் ஃப்ரம் F&A அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ண ஸ்டாம்ப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிளிக் ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸில் உங்களோட ஸ்டாக் ரிப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிளிக் ஸ்டாக் ரிப்போர்ட். அதில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஜவஹர்லால் நேருவில் ஒரு 100 ஸ்டாம்பும், ஹோமி பாபா அதில் ஒரு 100 ஸ்டாம்பும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த 200 நான் ஏற்கனவே ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதை விட்டுருங்க. இதை மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம ரிசீவ் பண்ண 100 ஸ்டாம்ப்ஸ் இஸ் ரிசீவ்டு. ஓகே. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே இருக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டாம்பில் ஏற்கனவே ஒரு 98 ஸ்டாம்ப்ஸ் இருந்திருக்கு. இப்போ 100 rupees 100 ஸ்டாம்ப்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணதாக 198 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஹோமி பாபாவில் ஏற்கனவே ஒரு 100 ஸ்டாம்ப்ஸ் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 100 ஸ்டாம்ப்ஸ் ரிசீவ் பண்ணதால் 200 ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. அதே இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதே ரிப்போர்ட்டில் இப்போ நம்ம பார்த்தது ஸ்டாக் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் இஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக காட்டும். இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக காட்டணும். சி இன்வென்ட்ரி ரிப்போர்ட். இதில் ஆல்னு வச்சுட்டு சர்ச் கொடுங்க. இப்போ நம்ம எடுத்து அந்த ஹோமி பாபா ஸ்டாம்ப்ஸ் எடுப்போம். ஹோமி பாபா ஸ்டாம்பில் பாயிண்ட் ஆஃப் சேல் கவுண்டரில் 200 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் அங்கே பார்த்தீங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் 100, ரிசீவ்டு 100, டோட்டல் 200 அப்படின்னு இருந்ததா? ஸோ அந்த 200 ஸ்டாம்ப்ஸ் தான் இங்கே. திஸ் என்டையர் 200 ஸ்டாம்ப்ஸ் இஸ் நவ் வித் த ட்ரெஷரர். இன்னும் எந்த கவுண்டருக்கும் நீங்கள் அலாட் பண்ணல, அதனால் என்டையர் 200 ஸ்டாம்ப்ஸ் இஸ் நவ் வித் த கவுண்டர். அதே மாதிரி அந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டாம்ப் அது எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். சி ஜவஹர்லால் நேரு ஸ்டாம்போட க்ளோசிங் பேலன்ஸ் 198 அப்படின்னு பார்த்தோமா? அந்த 198 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் கிட்ட 190. சி மேலே பாருங்கள், ட்ரெஷரர், திஸ் இஸ் ட்ரெஷரர்.
அப்புறம் யூசர் டெஸ்ட் 32 அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு 8 இருக்குது. அதாவது 198 ஸ்டாம்ப்ஸ் வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் ஸ்டாக்காக இருக்குது. அந்த ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் யார் யார்கிட்ட எவ்வளோ இருக்குது? 190 வந்து ட்ரெஷரர்கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது. 8 வந்து இந்த பர்டிகுலர் யூசர்கிட்ட இருக்குது. நம்ம வேறு ஒரு கவுண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த கவுண்டர் பேர் போட்டு அவரோட ஸ்டாக் இங்கே அப்பியர் ஆகும். நம்ம அதை பார்ப்போம். அடுத்தது இதை தான் பார்க்க போகிறோம்.